விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். பிரபல தமிழ் எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களுக்கு இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் ஆற்றிய சிறப்பான பங்களிப்பிற்காக இந்திய அரசால் வழங்கப்படும் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது பெறுகின்றார். எழுத்தாளர்கள் அனைவரின் சார்பாக நுவிடி விளையாடி சிவசங்கரி அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்து இந்த பதிவை அவருக்கு பரிசாக வழங்குகின்றது. இவர் 2022 சரஸ்வதி சம்மான் விருது பெற்றவர். இப்பொழுது 2025 பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கின்றார். இவர் இலக்கிய துறையில் ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகின்றார். 36க்கும் மேற்பட்ட நாவல்கள், 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 48 குறுநாவல்கள், 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்கின்றார். இவர் 1942 அக்டோபர் 14 பிறந்தார். சிட்டி பேங்கில் பணியாற்றி கொண்டிருந்தார். அக்னி அறக்கட்டளை என்று ஒன்று நடத்தி வருகின்றார். மேலும் இவருடைய கதைகள் சில திரைப்படங்களாகவும் வந்து வெற்றியடைந்திருக்கின்றது. 47 நாட்கள், தியாகு, நண்டு, அவன் அவள் அது, குட்டி, கண்ணீர் பூக்கள், இப்படி சில கதைகளும் திரைப்படங்களாக வெளிவந்து நம்ம மக்கள் மனதை கொள்ளை கொண்டிருக்கின்றது. சிவசங்கரி அவர்களின் கதைகள் பெரும்பாலும் பெண்ணியம் பேசும் அப்படின்னா அந்த கதைகளை படித்து பார்த்தவர்களுக்கு தெரியும். பெண்களுக்கு அறிவுரை சொல்வது போலவும் இருக்கும். பெண்கள் படுகின்ற பாட்டை, அவர்கள் படுகின்ற வேதனையை மக்களுக்கு தெரிவிப்பது போலவும் வரும். இப்படி அவருடைய கதைகள் எல்லாம் நிறைய மக்களின் பாராட்டை பெற்றது. அன்னை தெரசா அவர்களிடம் கூட நேர்காணல் செய்திருக்கின்றார். இந்திரா காந்தி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், ராஜீவ்காந்தி அவர்கள், இவர்களுடைய எல்லாம் அவர் நெருங்கி பழகியிருக்கின்றார். அவர் தன்னுடைய சொத்தை 83 வயது ஆகின்றது. அவர் இப்பொழுது வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். 83 வயதான அவர் தன்னுடைய சொத்தை பெரும்பான்மையான எழுத்தாளர்களுக்கும் சொந்தங்களுக்கும் பிரித்து கொடுத்து விட்டார். அது மட்டுமின்றி ஒவ்வொரு ஆண்டும் தனது பிறந்த நாள் அன்று அவர் எழுத்தாளர்களுக்கு போட்டி வைத்து அவர்களுக்கு பரிசு தருகின்றார். நிறைய வித்தியாசமான கதைகளை எழுதியிருக்கின்றார். பெரும்பாலும் அவர் 2ஆம் திருமணத்தை அறுபடியாக வைத்து கூட நிறைய கதைகளை எழுதியிருக்கின்றார். அந்த 2ஆம் திருமணம் என்னும்போது ஒரு ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவர்கள் உணவு ரீதியாக எவ்வளவு போராடுவார்கள், அவர்களை சம்மதித்து வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படிலாம் அவர் எழுதியிருக்கிறாங்க. அந்த 90களின் காலகட்டத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. இன்றைக்கு வேண்டுமானால் உங்களுக்கு 2ஆம் திருமணம், இன்னும் எத்தனை திருமணம் வேண்டுமானாலும் செய்து கொள்கிறார்கள். ஆனால் அவர் எழுதி கொண்டிருந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு 2ஆம் திருமணம் என்பது அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. அந்த பெண்ணே அதை எப்படி சம்மதிப்பாள் அப்படிங்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழலில் அவர் அந்த மாதிரி கதைகளை எல்லாம் எழுதி கொண்டு வந்தார். மாமியார் வரதட்சணை கொடுமைகள், அதுவும் 47 நாட்கள் என்பது எப்படி ஒரு வெளிநாட்டிலேருந்து மாப்பிள்ளை கேட்டாங்க, நம்ம பொண்ணு வெளிநாட்டுக்கு போய் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினச்சி அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க, அப்படிலாம் இன்றும் கூட நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. வெளிநாட்டு வாழ்க்கைன்னு அப்படின்னு நம்மளுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஏமாறுறவங்க இன்னமும் கூட இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்படி நிஜத்தில் நடந்த கதைகளை எல்லாம் அவர் சமூகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தவர். நிஜத்தில் நடக்கின்ற அவலங்களைன்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் அப்படிப்பட்ட சிறந்த எழுத்தாளரான சிவசங்கரி அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்தது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கின்றது. எனக்கு சிவசங்கரி அவர்களின் கதைகள் மிகவும் பிடித்தது மலையின் அடுத்த பக்கம், சுறா மீன்கள், அப்படிலாம் சொல்லலாம். இன்னும் நிறைய இருக்குது. இது ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த கதையெல்லாம் சிவசங்கரி அவர்களின் கதைகளை பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா. நன்றி, வணக்கம்.